அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாவேகாவை பத்தி ஒரு 3 அப்டேட். இன்னைக்கு பரபரப்பா காலையில மீடியால பேசக்கூடிய ஒரு விஷயம், அதிமுக நிர்வாகி அவர் செங்கோட்டையன் தாவேகால சேர போறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லயும் பரபரப்பா அடிபட்டு இருக்கு. அவர் தாவேகால சேர்ந்தாருன்னாக்கா தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்திருக்காரு. அந்த கட்சிக்கு பொறுப்பு எடுத்து நிறைய அம்மா இருக்கிற காலத்திலேயே வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு. அவரோட வரவு தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். நம்பர் 2 அப்டேட் என்னன்னா, நேற்று கரூர்ல வச்சு சிபிஐ தாவேகாவோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் விசாரணை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 10.5 மணி நேரம் அந்த விசாரணை நடந்திருக்கு. இது ஒண்ணு. முக்கியமான அப்டேட் என்னன்னாக்கா, முந்தா நேத்து விஜய் காஞ்சிபுரத்துல பேசினார் இல்லையா, மக்கள் சந்திப்பு கூட்டம். அதுல சிறப்பு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாரு. நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்னு, கல்வியை பாடத்திட்டங்களை சீர்திருத்தம் பண்ணுவோம், அதே போல அனைவருக்கும் கல்வி கிடைக்கும்படியா செஞ்சு எல்லாருமே ஒரு பட்டதாரிகளா இருக்கும்படியா பண்ணுவோம், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியா பண்ணுவோம், இது தவிர வீட்டில் ஒருத்தருக்கு நிலையான வருமானம் வரும்படியா நாங்க பண்ணுவோம். அரசாங்க வேலைன்னு சொல்லல, இங்கதான் நீங்க கவனிக்கணும், நிலையான வேலை. அத்தனை பேருக்கு அரசாங்க வேலையை தர முடியுமா? இது மக்கள் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி வீடு தோறும் மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிற அளவுக்கு பொருளாதார ரீதியா அத்தனை பேரும் உயரணும். காரு தான் லட்சியம், ஆனா மோட்டார் பைக் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இங்கதான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்கள் மத்தியில அன்னைக்கு மதியம் விஜய் பேசின உடனேவே ஈவினிங் எல்லாம் இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு கடை, மார்க்கெட் பகுதிகள், இந்த இடத்துல எல்லாம் மக்கள் கிட்ட ரொம்ப பேசு பொருளா இருந்தது என்னன்னாக்கா, விஜய் பைக் தரேன்னு சொல்லிட்டாரு, ஃப்ரீயா தரப்போற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. விஜய் என்ன சொன்னாருனாக்கா, கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி எல்லாரும் ஒரு பைக் வச்சுக்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்துவேன், தரமான கல்வி கொடுப்பேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு தான் இன்னைக்கு ஆளையே முழுங்குது, நிறைய செலவு பிடிக்குது. தரமான அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லாரும் விரும்பி அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி பண்ணுவேன்னு சொன்னாரே தவிர, எந்த காலத்திலையும் பைக் எல்லாம் நான் ஃப்ரீயா தருவேன்னு சொல்லவே இல்லை இல்லையா. இது மக்கள் கண்டிப்பா நல்ல முறையில புரிஞ்சு